ஹலோ கைஸ், ஐ மருண். பனிப்பாறைகள் சூழ்ந்த ஆர்டிக் பெருங்கடலின் ஆழத்தில் ஒரு புதிய உலகத்தை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். கிரீன்லாண்ட் கடலுக்கடியில் 3.6 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் மூலம் சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக மீத்தேன் ஸ்னோ மவுண்ட் மீத்தேன் பனிமலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மீத்தேன் பனிமலைகள், இந்த மீத்தேன் ஸ்னோ மவுண்ட் எப்படி உருவாயிருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியின் உட்புறத்திலிருந்து வெளியேறக்கூடிய மீத்தேன் கேஸ், அதாவது எர்த்தோட இன்டீரியர்ல இருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய மீத்தேன் கேஸ் கடலின் கடும் குளிரால் ஃப்ரீஸ் ஆகுது, பனிக்கட்டியா மாறுது. இதுதான் மீத்தேன் பனிமலை, இதுதான் மீத்தேன் ஸ்னோ மவுண்ட். இந்த இடத்துல சூரிய ஒளியை நுழைய முடியாது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரியேச்சர் சூரிய ஒளிக்கு பதிலாக, சன்லைட்டுக்கு பதிலாக பூமியின் உட்புறத்திலிருந்து வெளியேறக்கூடிய, பூமியிலிருந்து லீக் ஆகக்கூடிய மீத்தேன் கேஸை உணவாக கொண்டு ஆற்றல் பெறுது. இந்த மீத்தேன் ஸ்னோ மவுண்ட், இந்த மீத்தேன் பனிமலைகள்ல இருக்கக்கூடிய கிரியேச்சர் கடலின் அதிகமான பிரஷர் மற்றும் ஃப்ரீசிங் கோல்ட தாங்கும் வகையில தங்களோட பாடி ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மீத்தேன் ஸ்னோ மவுண்ட், இந்த மீத்தேன் பனிமலையை கடலுக்கடியில் இருக்கக்கூடிய புதிய உலகம் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கவுண்ட் பண்ணுங்க. See you.